வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய திருமண தடைகள் எவ்வளவோ இருக்குது. இந்த திருமண தடைகள் கிட்டத்தட்ட நிறைய குழந்தைகளுக்கு எவ்வளவோ வரன் பார்த்து பார்த்து நடக்கவே மாட்டேங்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ திருமணம்னாலே பயமாக இருக்குது பெற்றவங்களுக்கு. நல்ல மாப்பிள்ளை அமையுமா? நல்ல பொண்ணு கிடைக்குமா? பொருத்தம் எப்படி பார்க்குறது? வெறும் நட்சத்திர பொருத்தம் மாத்திரம் போதுமா? இல்லை கிரக அடைப்புகள்லாம் பார்க்கணுமா? இல்லை தசா சந்தி இருக்கா? இப்படிலாம் நிறைய எவ்வளவோ சொல்கிறாங்க சாமி. ஆனால் நான் கடவுள்கிட்ட வச்சு தான் சாமி கும்பிட்டு சரணாகதி அடைஞ்சு தான் திருமணத்துக்காக போகிறோம். கோயிலே கூட கல்யாணம் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் நிறைய கல்யாணங்கள் டைவர்ஸ் ஆகிடுதில்ல சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நம்மளும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சொன்னாலும் கூட ஒரு விஷயம் எனக்கு மனசில் படுது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்குறாங்க, நல்ல படிக்க நீட்டாக ட்ரெஸ் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு. பட் அவங்கக்கிட்ட பொறுத்தளவில் சுக்கிரன் தான் இருக்கே ஒழிய குரு இல்லாமல் போயிட்டார். அது என்ன சாமி, சுக்கிரன் தான் இருக்கார், குரு இல்லைன்னா? நல்ல அழகு, நல்ல கவர்ச்சி, நல்ல இனிமையான பேச்சுக்கள், நல்ல சுவைபட சாப்பிடுதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய ஸ்டைல். பட்டு ஆனால் குரு என்கிறவர் என்ன வேண்டும்னால் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். அதற்கப்புறம் இடம்பொருள் ஏவல் பார்க்க வேண்டும். புதிதாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் பக்குவமான ஆராய்ச்சி தேவை. அதேபோல் நாம் புதிதாக வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது அதை நாம் எப்படி என்றால் முதலில் உள்ளதை உணர்தல், அப்புறம்தான் அல்லதை விடுதல். அப்போ ஒருத்தட்ட நண்பராக பழக போகிறோம் அப்படின்னா என்ன தேவை நமக்கு? நண்பராக பழக போகிறவங்கள்கிட்ட என்ன பண்ணுறோம்? முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கிறோம், அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய குணங்களை அவங்களும் உள்ளே ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ரெண்டு பேருக்கு இடையில் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைன் மார்னிங் நமக்கு நல்ல நட்பு கிடைச்சிது. அது மாதிரி தான் இப்போ கல்யாணத்துக்கு இப்போ நிறைய பேர் கெட் டுகெதர் கேட்குறாங்க. அதே போல் லிவிங் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்படி எல்லாமே அவங்க என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது தனக்கு ஒத்து போகிறாங்களா, தன்னோடு அனுசரித்து போகிறாங்களா, தன்னுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இவங்க இருக்காங்களா, இப்படியெல்லாம் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி படித்த குழந்தைகள் இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்தபடி அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பழைய முறைகளில் திருமணம் செய்து வைக்கிறது, பழைய முறைகளில் எதிர்பார்க்கறது, நீ அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் லோடு ஆகவே இல்லை, அது இன்ஸ்டாலேஷனே இல்லை. சரி, இப்படியே சொல்லிட்டு போனால் அது முரண்பாடாக வந்துடும். வாழ்வியல் பரிகாரமும் ஆன்மீக பரிகாரமும் ரெண்டு விஷயங்களை நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 1900 முதல் பாயிண்ட், 1990களுக்கு பிறகு குழந்தைகளுக்கு 2 கல்யாணம், 2 மாப்பிள்ளை, 2 பொண்ணு, இப்படியெல்லாம் நிறைய வருது. 2000க்கு பிறகு நிறைய டைவர்ஸ் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குவாலிட்டி நம்ம இடத்துல குறைவாக இருக்குது, அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க தவறிட்டோம். அதனால் சர்வீஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். ஒன்று, இப்போ நிறைய பேருக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கலை. அப்போ 90லேருந்து 95 வரைக்கும் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் நடப்பதில் ரொம்ப சிரமம் வருது. என்னன்னா, ஏதோ ஒரு வகைகளில் அவங்களுக்கு ராகு கேதுக்கள் தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், இல்லை என்றால் 7ஆம் அதிபதி, இல்லை 3, 7, 11 பாவங்கள் கெட்டு போகுதல் அப்படிங்கிற ஜோதிட விளக்கங்களோட நிறைய சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காங்க. இதற்கு ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு நான் சொன்னால், ஒன்று கோவில் சம்மந்தப்பட்ட பரிகாரமாக எடுத்தாலும் சரி, வாழ்வியல் பரிகாரமானாலும் சரி. அன்றைக்கி பாருங்கள், கல்யாணம் அப்படின்னா கல்யாண பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை பொண்ணுக்கு தோழியாக கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, தோழியாக போய் நிப்பாட்டுவாங்க. இப்போ எந்த பெண்ணும் தோழியாக போய் நிற்கிறது இல்லை, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் நிற்கிறாங்க. அதனால் அவங்க ஒத்த அலைவரிசையில் உள்ளவங்க. இப்போ நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம ரிலேஷனில் யாராவது ஒருத்தங்க கல்யாணம் நடத்துகிறாங்கன்னா, அந்த 3 நாள் 5 நாள் 7 நாள் அந்த குழந்தைய அந்த வீட்டிலே விட்டுருங்க. அந்த பொண்ணுக்கு துணையாகவும், அந்த கல்யாணத்துக்கு துணையாகவும் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸோடு இந்த பொண்ணை இணைஞ்சிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கல்யாண உணர்வுகள், கல்யாண கதிர்வீச்சுகள் எல்லாம் வந்துடும்.
அப்போ அந்த பொண்ணோட போய் இருக்க, அந்த மாப்பிள்ளையோட அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் கூட நிற்க, செயல்பட, இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் ஒரு சிறப்பான முறையில் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கும் அந்த ஒரு அட்ராக்டிவ் வந்து பல பேர் பார்க்குற பொழுது ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம பொண்ணும் அந்த இடத்துல பொண்ணுக்கு தோழியாக இருக்கிறப்ப நம்ம பொண்ணுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கேயாவது கோவில்களில் நந்திக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. திருச்சி அரியலூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறந்த பரிகாரம் நந்தீஸ்வர பகவானுக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கும். இது ஒரு சிறப்பு. அதனால் கோவில்களில் திருக்கல்யாணம் நடத்தும் போது நாம் கூட அவங்களுக்கு உதவி செய்யணும், அன்னதானத்துக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி பண்ண முடியலைன்னா எல்லோரும் சாப்பிட்ட எச்சில் இலை இருக்கும், அந்த இலையை எடுத்து போட்டிங்கன்னா அப்போ நம்மளும் சாப்பிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் இலையை எடுத்து போடும்போது அந்த கைங்கரியங்களில் நாம் செயல்படும் பொழுது அப்போ சனி பகவானுடைய தோஷங்கள் எவ்வளவு கிரக தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி நமக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் அது அமையுது. ஸோ அதனால் நான் சொன்ன இந்த 2 மெத்தேடை பத்திரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளை அந்த கல்யாணத்தில் வீட்டில் கொண்டு போய் அவங்களோட பண்ணுங்கள். பொண்ணுக்கு தோழியாக நந்தி கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் கோவிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் அந்த சாப்பிடுங்க. அதில் இருக்க எச்சில் இலைகள் எல்லாம் எடுத்து சர்வீஸ் வெக்கமான சூடு சொரணை விட்டுட்டு எடுத்து பாருங்கள். சனி பகவானுடைய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடுத்த சாமி நீங்கள் சொன்னால் நான் செஞ்சேன், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். நல்லதே நடக்கும்.